குறை தீர்க்கும் குரு பகவானே, குதூகலமான வாழ்வு தருவாய், கடனை அடைத்து கௌரவமாக வாழ வழிவகை செய்வாய் குரு பகவானே. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மகா குரு பயிற்சி 2025 இதோட பலாபலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது மே மாசம் 14ஆம் தேதி நடக்குது. குரு பகவான் ரிஷபராசியிலேருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு போக போறாரு. அங்க இருந்துகிட்டு தன்னோட 5ஆம் பார்வையால துலா ராசியவும், 7ஆம் பார்வையால தனுசு ராசியவும், 9ஆம் பார்வையால கும்பராசியவும் பார்க்க போறாரு. இதுல குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில ராகு கும்பராசிக்கு வரார். அப்படிங்கறதால குரு பார்வையில பட்டு ராகுவும் புனிதமடைகிறார். அப்படிங்கும் போது இந்த குரு பயிற்சியோட சேர்த்து ராகு கேதுவோட நன்மைகளும் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிறத தெளிவா நம்மளால சொல்ல முடியும். அந்த அடிப்படையில உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் குரு பகவானால என்ன நன்மைகள், அவரோட இடத்தால என்ன நன்மைகள், அவரோட பார்வையால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத துல்லியமா கணிச்சு உங்களுக்கு கொடுக்கறேன். குரு பகவானோட ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு என்னோட குருவையும் வேண்டிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப அவசியமா மற்றவர்களை விட மீனராசிக்காரர்கள் தான் இதை பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, மீனராசிக்காரர்களுக்கு இப்போ சோதனையான காலகட்டம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த குரு பயிற்சி ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களோட ராசிக்கு அதிபதி. ராசிக்கு மட்டும் அவரு அதிபதி கிடையாது, ராசிக்கு 10வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்ப மற்றவர்களை விட அதிகமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க நபர்களா நீங்க தான் இருப்பீங்க. சரி, இப்ப குரு எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது பெரிய நன்மையா ஜோசியர அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரி, இப்ப அடுத்து எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல விசுவாச வருஷம் சித்திரைக்கு 31, 2025 மேவுக்கு 14 4ஆம் இடத்துக்கு போறார். அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு அவர் போறார். இதுவும் நல்ல இடம் இல்லையா ஜோசியர அப்படின்னு நினைக்கலாம். ஆமா, நல்ல இடம் இல்லதான். ஆனா கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார். அப்படிங்கிற வகையில உங்களுக்கு எப்ப ஜென்ம சனி வந்துச்சோ, அந்த ஜென்ம சனி அப்படிங்கறது வந்த உடனே கொஞ்சம் மனக்கலக்கம் அப்படிங்கறது உங்களுக்கு இருக்கும். ஆனா நல்ல வேலையா ஜென்ம ராகு அப்படிங்கிற ஒரு குரு பயிற்சியாகி அடுத்த 4 நாள்ல உங்களை விட்டு விலகிறார். ஒரு பக்கம் ஜென்ம சனி வந்தாலும் இன்னொரு பக்கம் ஜென்மத்திலேருந்து ராகு போறாரு. சர்ப்பதோஷத்தோட பிடியிலேருந்து நீங்க விலகுறீங்க அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம். இப்ப குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் இடத்து குரு அப்படிங்கிறவர் நன்மைகள் செய்வாரா அப்படின்னா ஸ்தான பலம் இல்லை. அவர் இருக்கிற வீட்டில இருந்து நன்மை இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா குரு இருக்கும் இடம் பால், பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு நாம சொல்லியிருக்கோம். ஜோதிட விதியா இதுதான், நாம மட்டும் சொல்லல, எல்லா ஜோதிடர்களுமே அதான் சொல்லுவாங்க, குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம் சிறப்பு அப்படின்னு. அந்த வகையில குரு பகவான் தன்னோட பார்வையால உங்களோட ராசிக்கு 8, 10, 12 இந்த 3 வீட்டை பார்க்கிறார். இதுல 8ஆம் இட பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஜென்ம சனி அப்படின்னாலே மன உளைச்சல், தூக்கமில்லாத இரவுகளை கிடக்கிறது அப்படிங்கறதான் கொடுக்கும். அதை சரி பண்றது தான் இந்த குரு பகவானோட 8ஆம் இட பார்வை அம்சமா பொருந்தி இருக்கு. இதுதான் நான் கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார் அப்படின்னு சொல்றது. நமக்கு மன உளைச்சல் எப்போ வரும் அப்படின்னா, நமக்கு பிரச்சனை வர்றப்ப. பிரச்சனை ஒரு மனிதனுக்கு எப்படி வரும்? பணத்தால வரும், குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, இந்த மாதிரி உறவுகளால பிரச்சனை, நட்புகள்ல பிரச்சனை, இப்படிதான் வரும். அது மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்குது பார்த்தீங்களா, அதை தடுத்துடுறாரு ஒரு குரு 8ஆம் பார்வையால. அப்போ உங்களுக்கு ஒரு மன சஞ்சலம் கொடுக்குற மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. ஏதோ 10 ரூபா காசுக்கு பஞ்சம் வருது, பார்த்துக்கோ விடு அப்படிங்கிற மாதிரி போய்க்கலாம். தேக ஆரோக்கியத்துல ஜென்மசனி பிரச்சனையை கொடுக்கும். இவர் 8ஆம் இடத்தை பார்க்கறதால பெரிய அளவுல பிரச்சனையில இருந்து உங்களை காப்பாத்துறாரு. அப்ப சாதாரணமா ஜுரம், காய்ச்சல், சளி ஒரு 500 ரூபா கொடுக்குறோம், ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம், ஒரு ஊசியை போடுறோம், மாத்திரையை வாங்கி சாப்பிட்றோம், அந்த அளவுலயே போயிடும். பெரிய அளவுல ஒரு கத்தி வச்சு ஆபரேஷன் பண்றது, ஒரு ரண சிகிச்சை பண்றது, அந்த அளவுக்குலாம் கொண்டு போய் உங்களை விடாம குரு பகவானோட 8ஆம் பார்வை அப்படிங்கிறது காப்பாத்துது. அது மாதிரி இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய நேயர்களுக்கு, அதாவது மீனராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்கு ஜென்மசனி பிடிச்சாலும் இந்த பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா, யாருக்காவது ஏதாவது நடந்ததுன்னா அது நமக்கு நடக்கிற மாதிரியே இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு ஒரு மாரடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஐயோ நமக்கு வந்துருமோன்னு இருக்கும். எங்கேயாவது ஒரு விபத்தை நேரில் பார்த்தோம்னா ஐயோ நமக்கும் அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரியான மன உளைச்சல்ல இருந்து உங்களை காப்பாற்றுவார். நம்ம அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நல்லா தான் இருக்கோம், நம்ம வாழ்க்கையை நோக்கி ஓடுவோம், என்ன கொஞ்சம் காசு கஷ்டப்படுறோம், பரவாயில்ல விடு, திரும்ப கஷ்டப்பட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை
தட்டி ஓட வைக்கும், ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதுதான் இந்த 8ஆம் இட குரு பகவானோட பார்வை. எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம், நீ ஓடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முன்னேற்றத்தை நோக்கி ஓட வைக்கக்கூடிய பார்வையா 8ஆம் பார்வையா குரு பகவான் பார்க்குறாரு. அதோட ராசிக்கு 10வது வீட்டை பார்க்குறாரு. ராசிக்கு 10வது வீடு தனுசு ராசி, அவரோட இன்னொரு வீடு. குரு தன்னோட வீட்டை தானே பார்க்குறார். அது உங்களோட ராசிக்கு 10ஆம் இடம். அப்படிங்கிறப்ப சொந்த தொழில் தொடங்கலாம். பேர்பட்ட கஷ்டத்துலையும் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் தொடங்கிடுவீங்க. வாழ்க்கையில் வேலைக்கு மட்டுமே போயிட்டு இருந்தவங்கள முதலாளி ஆக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். ஆச்சரியத்தை கொடுக்கும். இது சில பேருக்கு என்ன இப்படி சொல்கிறீங்க ஜோசியரே அப்படின்னு. அதான் உண்மை. 7.5 சனி காலகட்டத்தில், ஜென்ம சனி காலகட்டத்தில் குரு 10ஆம் இடத்தை பார்த்து தொழிலாளிகளை முதலாளிகளாக்குறாரு. போதும், நம்ம இன்னொருத்தனுக்கு உழைச்சி கொட்டின வரைக்கும் நமக்கு நாம் உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகாசு ஏதாவது ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழிலை தொடங்கி உட்காருவீங்க. வளர்ச்சி நல்லா இருக்கும். அப்படியே மொல்ல ஆரம்பித்து வளர்ச்சி கிடுகிடுகிடுன்னு இருக்கும். மெதுவாக ஒரு 4 மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 ரூபா சம்பாதிச்சோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அந்த 10 ரூபாயை நோக்கி போவோம். அடுத்தடுத்த வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ சொந்த தொழில் தொடங்கலாம். இவ்வளோ சோதனை காலகட்டத்திலையும் அந்த அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறாரு. சில பேருக்கு தந்தையோட தேக ஆரோக்கியம் கவனம். ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறது, நான் தப்பாக சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க சரி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தந்தையோட தேக ஆரோக்கியத்தில் கவனம் கவனம் கவனம். நல்லா அழுத்தி சொல்கிறேன், புரிஞ்சுங்க. தந்தையாரோட தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மறுபடியும் அதுதான் சொல்கிறேன். மற்றபடி இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாலும் அதை மற்றவர்களோட பேரில் தொடங்கணும். ஒரு மனைவியின் பேர்லையோ, தாயின் பேர்லையோ, சகோதரி பேர்லையோ, பெண்கள் பேரில் தொழில் தொடங்கி நடத்துனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுமாரி குரு பார்வை அப்படிங்கிறது 12வது வீட்டில் விழுது. இது ரொம்ப ஒரு அமைப்பு, முக்கியமான அமைப்பு. ஏன்னா இப்போ இந்த குரு பெயர்ந்து 4 நாளில் ராகு பயிற்சி ஆயிடுறாரு. ராகு கேதுக்கள் பெயர்ந்து போகிறாங்க. ராகு உங்களோட ராசிக்கு விரய வீட்டுக்கு போகிறார். விரயத்தில் ராகு போனார் அப்படின்னா நல்ல விரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ குரு பார்த்து புனிதப்பட்ட ராகு சுப விரய செலவுகளை கொடுப்பார். 12ஆம் இடத்துல குரு பார்வை விழுது அப்படின்னா வாழ்க்கையில் உங்களோட நோக்கம், லட்சியம் எல்லாத்தையும் நிறைவேற்ற போகிறார் அப்படின்னு அர்த்தம். வீடு கட்டணும்னா கட்டலாம், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும்னா செய்யலாம், ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், நகை நட்டு வாங்கலாம், சீர்சனத்தி பிள்ளைகளுக்கு வாங்கி சேர்த்து வைக்கணும்னா வைக்கலாம், ஒரு மனகட்டு, ஒரு பெரிய கொள்ளை, விவசாய நிலம், இப்படி ஏதாவது அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள்ல பெரிய அளவில் முதலீடு போட்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை உருவாக்கி வச்சிருவீங்க. கடன் இருக்குடா பரவாயில்ல இருந்துட்டு போகுது, ஆனால் கடனை நான் உருவாக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி வச்சுக்கிங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கையில் 10 லட்சம் பணம் இருக்கா, அது அப்படியே வச்சுருந்தா தேவையில்லாத செலவாகும். அப்போ மேலே 5 ரூபா கடன் வாங்கி 15 லட்சமாக ஒரு மனகட்டை வாங்கி போட்டிங்கன்னா அது முதலீடாகும். சுப விரைய செலவுகள் கொடுக்கும். கட்டட வகைராக்கள் கட்டலாம், பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கலாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஜென்மசனி காலகட்டமே வந்தாலும் ஜென்ம ராகு விலகிறாரு. அர்த்தாஷ்டமத்திலேயே குரு இருந்தாலும் கூட ராசி அதிபதி 10ஆம் இட அதிபதி அப்படிங்கிறதாலையும் அவர் தன்னோட சொந்த வீடான தனுசு ராசியவே பார்க்கிறார் அப்படிங்கிறதாலையும் அவரோட 8, 10, 12ஆம் இட பார்வைகள் மூலமா நற்பலன்கள் அப்படிங்கிறதையும் கொடுப்பார். அந்த வகையில இந்த குரு பயிற்சி சிறப்பு. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க. மாற்றுத்திறனாளிகள், ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. வியாழக்கிழமையில குருவுக்கு நெய் தீபம் ஏத்திட்டு மாணவர்கள், ஏலபால மாணவர்கள், ஒரு ஆதரவற்ற மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.